சாதாரணமானவனாக இருப்பதை நிறுத்து. இப்போதே நீ மிதந்து கொண்டிருக்கிறாய். சௌகரியமாக இருக்கிறாய். சமரசம் செய்து கொள்கிறாய். ஒவ்வொரு நாளும் அதே சுமாரான படுக்கையில் விழிக்கிறாய். அதே சுமாரான சமூக வலைத்தளங்களை பார்க்கிறாய். அதே சுமாரான உணவை உண்கிறாய். அதே சுமாரான கனவுகளை துரத்துகிறாய். நீயேதான் இந்தச் சாதாரண வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கிறாய். யாரென்றே தெரியாமல் மறைந்து போக நீயே முடிவு செய்கிறாய். உனக்கு பதில் வேறொருவர் வர முடியும் என்ற நிலையை நீயே உருவாக்குகிறாய். உனக்குள் இருக்கும் திறமைகளை வெளிப்படுத்தாமலேயே சாகத் துணிகிறாய். உன்னைச் சுற்றிப்பார். உன் வாழ்க்கையில் இருக்கும் பெரும்பாலான மக்கள், உன் நண்பர்கள், உடன் வேலை செய்பவர்கள், ஏன் சில குடும்ப உறுப்பினர்கள் கூட சாதாரணமாக இருப்பதையே விரும்புகிறார்கள். அவர்கள் ஒவ்வொரு வருடமும் அதே விஷயங்களைப் பற்றி புலம்புகிறார்கள். அதே சாக்குப் போக்குகள், அதே வெட்டியான பொழுதுபோக்குகள். நான் திங்கட்கிழமை ஆரம்பிக்கிறேன் என்ற அதே பொய்யான வாக்குறுதிகள். அவர்கள் பிரச்சனைகளைப் பற்றி பேசுவதையே ஒரு பொழுதுபோக்காக வைத்திருக்கிறார்கள். பொருளாதாரம், முதலாளி, முன்னாள் காதலி, அரசாங்கம், வானிலை என எல்லாவற்றையும் குற்றம் சொல்வார்கள். ஆனால் கண்ணாடியில் தெரியும் தங்களை மட்டும் பார்க்க மாட்டார்கள். அதுதான் சராசரி, அவரேஜ். சராசரி மனிதர்கள் மற்றவர்களை நோக்கி விரல் நீட்டுவார்கள். சராசரி மனிதர்கள் அனுமதிக்கு காத்திருப்பார்கள். சராசரி மனிதர்கள் நகர்வதற்கு முன் உறுதிமொழிகளை எதிர்பார்ப்பார்கள். சராசரி மனிதர்கள் வெற்றியை விரும்புவதை விட தோல்வியைக் கண்டு அதிகம் பயப்படுவார்கள். ஆனால் நீ இன்னும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறாய். அதற்குக் காரணம் உனக்குள் ஏதோ ஒன்று அலறுகிறது. எனக்கு இது போதும். அந்த நெருப்பு இன்னும் அணையவில்லை. அதை இப்போதே தூண்டிவிடு. நானும் உன்னைப் போலத்தான் இருந்தேன். சாதாரணமாக இருப்பதைக் கண்டு பெருமைப்பட்டேன். நான் ஒன்றும் மோசமானவன் இல்லையே, நன்றாகத்தானே போய்க் கொண்டிருக்கிறது என்று என்னிடம் நானே சொல்லிக் கொண்டேன். எனக்கு ஒரு வேலை இருந்தது. சம்பளம் இருந்தது. ஒரு அன்றாட வழக்கம் இருந்தது. அந்தச் சௌகரியமான வழியில் நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். ஏனென்றால் நான் தெருவில் நிற்கவில்லையே. தவறு. நான் மெல்ல மெல்ல செத்துக் கொண்டிருந்தேன். என் கனவுகள் தூசு படிந்து கிடந்தன. ஒரு நாள் கண்ணாடியை பார்த்தபோதுதான் உணர்ந்தேன். இந்தச் சாதாரணமான வடிவம், இறைவன் என்னை எந்த நோக்கத்திற்காக படைத்தாரோ அந்த நோக்கத்தையே அவமானப்படுத்துகிறது. ஆதிக்கம் செலுத்தப் பிறந்தவன் நான். சாம்ராஜ்யங்களை உருவாக்கப் பிறந்தவன். ஒரு வரலாற்றை படைக்கப் பிறந்தவன். அந்தச் சோர்வான, சுமாரான முகத்தைப் பார்த்து எனக்கு வெறுப்பு வந்தது. அதனால் ஒரு முடிவெடுத்தேன். அது ஒரு விருப்பமோ அல்லது நம்பிக்கையோ அல்ல. அது ஒரு முடிவு. நான் சொன்னேன், ஒன்று நான் உயர வேண்டும், இல்லையென்றால் முயற்சியிலேயே சாக வேண்டும். இனி அரைகுறை முயற்சிகள் இல்லை. எப்போதாவது செய்வேன் என்ற பேச்சுக்கே இடமில்லை. சாதாரணத்தனத்தைக் கொல்வது எப்படி? இதை எழுதிக்கொள். உன் மனதில் பதியவை. இதன்படி வாழ். 1. உன் தரத்தை உயர்த்து. டாஷ் உடனடியாக. சராசரி மனம் இது போதும் என்று ஏற்கும். சாதனை மனம் எனது மிகச்சிறந்த உழைப்பை தா என்று கேட்கும். முயற்சி செய்கிறேன் என்று சொல்வதை நிறுத்து. செய்வேன் என்று சொல். சும்மா கிடைக்கிறது என்பதற்காக குப்பைகளை உண்ணாதே. ஒரு சாம்பியனைப் போல உன் உடலுக்குத் தேவையானதை மட்டும் கொடு. 3 மணி நேரம் சமூக வலைத்தளங்களில் மூழ்காதே. 3 மணி நேரம் வெற்றியாளர்களைப் பற்றிப் படி. 2. எல்லாவற்றிற்கும் பொறுப்பேற்றுக்கொள். சராசரி மனம் குற்றம் சொல்லும். சாதனை மனம் பொறுப்பேற்கும். நீ ஏழையாக இருப்பதற்கு உன் முதலாளி காரணமல்ல. நீ புதிய திறமைகளைக் கற்காததே காரணம். எனது தவறு, எனது பொறுப்பு, எனது அதிகாரம். இப்போதே சத்தமாகச் சொல், இது என் தவறு. அதனால் இது என் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. 3. வலியை நேசி. சராசரி மனிதன் அச்சௌகரியத்தைக் கண்டு ஓடுவான். சாதனையாளன் அதை நோக்கி ஓடுவான். உடற்பயிற்சி வலிக்கிறதா? நல்லது, அதுதான் வளர்ச்சி. நிராகரிப்பு வலிக்கிறதா? நல்லது, அதுதான் பாடம். மற்றவர்கள் கொண்டாடும்போது நீ நள்ளிரவில் படிக்கிறாயா? நல்லது, அதுதான் உன்னை மற்றவர்களிடமிருந்து பிரிக்கிறது. சௌகரியம் என்பது சாதனையின் எதிரி. 4. நெருப்போடு பழகு. சராசரி மனிதர்கள் சராசரிகளோடே பழகுவார்கள். உன் வளர்ச்சியை தடுக்கும் பாரங்களை வெட்டியெறி. உன்னை விட பெரிய ஆட்களோடு பழகு. இரும்புதான் இரும்பை கூர்மையாக்கும்.
உன் சுற்றத்தார் அனைவரும் சராசரி என்றால் நீயும் ஒரு சராசரிதான். 5. உன் உயிர் இதில்தான் இருக்கிறது என்பது போல் செயல்படு. நேரம் ஒவ்வொரு நொடியும் இறந்து கொண்டிருக்கிறது. நாளை உனக்கு உறுதியில்லை. பார்த்துக் கொள்ளலாம் என்று இன்னும் 10 வருடங்கள் இருப்பது போல் வாழாதே. இன்றுதான் உனக்கு கிடைத்த கடைசி வாய்ப்பு என்பது போல வேட்டையாடு. நீ வெறும் பில்களை கட்டிவிட்டு சாவதற்காக பிறக்கவில்லை. நீ ஒரு வெறும் புள்ளி விவரமாக இருக்கப் பிறக்கவில்லை. மற்றவர்கள் இன்ஸ்டாகிராமில் வாழ்வதை பார்த்துக் கொண்டிருக்க நீ பிறக்கவில்லை. நீ மேலான் ஒன்றிற்காகப் பிறந்தாய். உன் நெஞ்சுக்குள் ஒரு நெருப்பை உணர்கிறாயா? அது உந்தன் லட்சியம். அது உந்தன் விதி உன்னை அழைக்கிறது. பதில் சொல். என்னோடு சேர்ந்து கத்து. தனிமையில் இருந்தால் சத்தமாகச் சொல். நான் இனி ஒருபோதும் சாதாரணமாக இருக்க மாட்டேன். மீண்டும் சொல், சத்தமாக. நான் இனி ஒருபோதும் சாதாரணமாக இருக்க மாட்டேன். உன் பழைய வாழ்க்கை இறந்துவிட்டது. அதை புதைத்துவிடு. நடந்து போ. இந்த நொடியில் இருந்து உன் நடை மாறட்டும், உன் பேச்சு மாறட்டும், உன் சிந்தனை மாறட்டும். நீ மாறிவிட்டாய். உன் வேலை இதுதான். இது முடிந்தவுடன் வெறும் கைத்தட்டலோ தலையசைப்போ செய்யாதே. ஒரே ஒரு விஷயம் இப்போதே செய். சாதாரணமான ஒருவன் செய்யத் துணியாத ஒன்றைச் செய். அந்த பயமுறுத்தும் செய்தியை அனுப்பு. அந்த பயணத்தை சீட்டு முன்பதிவு செய். உன் கவனத்தை திசை திருப்பும் விஷயத்தை நீக்கு. உன் தொழிலைத் தொடங்கு. உடற்பயிற்சியை ஆரம்பி. இந்த வேகம் குறைவதற்குள் செய். ஏனென்றால் நீ தயங்கும் நொடியில் அந்தச் சராசரித்தனம் மீண்டும் உனக்குள் நுழையக் காத்திருக்கிறது. அதை அனுமதிக்காதே. நீ அதை விடச் சிறந்தவன். நீ அதை விட பெரியவன். நீ முடிவெடுத்தால் உன்னை யாராலும் தடுக்க முடியாது. அதனால் முடிவெடு. இப்போதே சாதாரணமானவனாக இருப்பதை நிறுத்து. இப்போதே